நிறைய பேர் பைல்ஸ் கம்ப்ளைண்ட்டுக்கு பிரதான காரணம் என்ன அப்படின்னா இந்த கேல்ஸ் கார்னாடி தான். புரியுங்களா? அதே மாதிரி என்னன்னா பெல்விக் கேவிட்டியில் உஷ்ண ஆதிக்கம் ஏற்பட்டு அதனால சில அடிக்கடி கருக்கலைப்புலாம் ஏற்படும். கருக்கலைப்பு ஏற்பட்டதுக்கு காரணம் வந்து கேல்ஸ் கார்னாடி தான். இந்த கேல்ஸ் கார்னாடி இம்பேலன்ஸ் இருக்குது அப்படின்னா அதை சரி பண்ணாமல் பெல்விக் கேவிட்டியில் அடி வயிற்றுல உஷ்ண ஆதிக்கத்தை தவிர்க்க முடியாது. ஏன்னா லார்ஜிடேஷன் ஹீட் ஆகிட்டே இருக்கும். அந்த ஹீட் வந்து யூட்ரஸுக்கு ஸ்ப்ரெட் ஆகும். யூட்ரஸுக்கு ஸ்ப்ரெட் ஆனோன்னு அந்த வெப்பத்தின் காரணம் ஹீட்டின் காரணமாக லூக் ஏரியா வெள்ளைப்பாடு இருக்கும், அடி வயிறு வலி இருக்கும். அது வந்து குழந்தை தங்காது, உடனே அபார்ட் ஆகிட்டு இருக்கும். தங்கறதுக்கான சாத்தியக்கூட இருக்காது. நாயெல்லாம் பார்த்தோன்னா எல்லாம் கிளீனாக இருக்கும். அவங்க வந்து மலடினே சொல்ல முடியாது. அது மாதிரியான சூழ்நிலையாக இருக்காது. ஆனால் இது ஒன்று கெடுத்துட்டு இருக்கும். புரியுதுங்களா? ஆகவே கேல்ஸ் கார்னாடி எந்த அளவுக்கு சீரான அளவில் இருக்குதோ அதை பொறுத்து தான் நம்ம பெல்விக் கேவிட்டி, பெல்விஸ் இனப்பெருக்க உறுப்புகள் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் புரியுங்களா, இனப்பெருக்க உறுப்புகள் யூட்ரஸ் ஆண்களை பொறுத்தவரை டெஸ்டிகல்ஸில் இதாகிறது, அது சார்ந்த பிரச்சனைகள் வர்றது, ஸ்பிரிச்சுவல் எஜாகுலேஷன், அது இது இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாத்துக்குமே இதாங்க. இது எடுத்து விட்டுட்டீங்கன்னா ஃப்ரீ ஆகிடும்.